ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி எக் மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வானலியை சூடுபடுத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் சிறிதளவு ஜீரகம், சிறிதளவு சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எக் மசாலா நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் அளவு தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாம் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடியை திறந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. முட்டையை அது கூட சேர்த்துக்கலாம். முட்டை உடையாமல் மசாலாவை லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ முட்டை மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி தூவிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.